திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே பூனாயிருப்பு கிராம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் உணவில் பள்ளி கிடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்பட்ட ரவா கிச்சடியில் இறந்த பள்ளி இருந்ததாக அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சரவணன், தற்பொழுது கும்பகோணம் அரசு பள்ளியில் ரவா கிச்சடியில் பள்ளி கிடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ள உணவில் கிடந்த பள்ளியால் பார்த்து மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு 8 குழந்தைகள் ஆசிரியர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா ஆலங்குடி அருகே உள்ள பூனாயிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இப்பள்ளியில் குழந்தைகளுக்கான தினமும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் விதமான உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இன்று காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ரவா கிச்சடி வழங்கப்பட்டுள்ளது. அப்போது மாணவன் ஒருவர் சாப்பிட்ட ரவா கிச்சடியில் உயிரிழந்த நிலையில் பள்ளி கிடந்துள்ளது. அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் மாணவன். அதனை ஆசிரியர்களிடம் தெரிவித்த மாணவர்கள் உடனடியாக அந்த உணவுகளை சாப்பிட 3 மற்றும் 4ஆம் வகுப்பு படிக்கும் 8 மாணவ மாணவிகளும் ஆலங்குடி உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று முதலுதவி செய்யப்பட்டது. சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதால் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதை குறித்து பெற்றோரிடமும் பள்ளியில் இருந்த தகவல் தெரிவிப்பதற்காக அக்கம் பக்கத்தினர் அளித்து தகவலின் பேரில் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் விரைந்து வந்தனர். சிகிச்சை பெற்று வரும் தங்கள் பிள்ளைகளை பார்த்து கவலையடைந்தனர். தங்களும் தகவல் அளிக்காத ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு சூழல் நிலவியது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை மற்றும் அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவ மாணவிகள் சாப்பிட்ட உணவை முதல் கட்டமாக ஆய்வுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.